இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம மலையாளத்தில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க அஞ்ச கொல்ல கக்கன் அப்படின்ற ஒரு வேற லெவலான மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஜப்பாரா அப்படின்ற ஒரு ஜமீன்தாரை பார்த்தீங்கன்னா நமக்கு காமிக்கிறாங்க. கூட்டமாக உட்காந்துக்கிட்டு நிறைய பேர் கூட பார்த்தீங்கன்னா வரப்போகிற எலெக்ஷனை பற்றியும் அந்த ஊருக்குள்ள நிறைய போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் அதை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த சப்பாரா கூட பாத்தீங்கன்னா பத்மினி அப்படின்னு ஒரு பெண் இருப்பாங்க. அந்த பெண்ணையும் நமக்கு காமிக்கிறாங்க. இவங்க கும்பலா பேசிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அந்த சமயம்னு பார்த்து ஏதோ ஒரு பெரிய சத்தம் பாத்தீங்கன்னா இவங்களோட தோட்டத்துக்குள்ள இருந்து கேக்குது. ஆளுக்கு ஒரு கண்ணு எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு திசையா போய்கிட்டே இருக்காங்க. இந்த சப்பாரா இருக்கா இல்லையா, கூட ஒருத்தர் அவரோட நண்பர் மாதிரி இருப்பாரு. அந்த நபர் வந்துகிட்டே இருக்கும்போது டேய் என் கூடவே இருக்க, அப்படி போய் தேடுடா அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட அந்த காட்டு பகுதியில இருட்டுல ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது எல்லாத்தையும் பொறுமையா பார்த்துக்கிட்டு இந்த சப்பாரா போய்கிட்டே இருக்காரு. அந்த சமயம் பார்த்து எங்க இருந்தோ ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு உருவம் வந்து இவரோட வழித்தை கிழிச்சு ரத்தம் சொட்ட இவரை பார்த்தீங்கன்னா காயப்படுத்திட்டு ஓடி போயிடுறாங்க. இந்த சீன் இதோட கட் ஆகுது. கட் பண்ணி ஊருக்கு புதுசா வந்து இறங்குற ஒரு கான்ஸ்டபிள காமிக்கிறாங்க. வாசுதேவன் அப்படின்றது அவருடைய பேரு. ரொம்ப சாஃப்டான ஆளும் கூட. இவர் போலீஸ்காரர் அப்படின்றது இவர் சொல்லிதான் மத்தவங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான மனுஷன். ஆனா அப்படியே கட் பண்ண இவர் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி போறாரு இல்லையா, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நமக்கு காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இவரோட ஹெட் கான்ஸ்டபிள் அப்படின்ற மாதிரி பீட்டர் அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்கணும் அப்படின்ற பேர்ல இஷ்டத்துக்குன்னு ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த ஊர்ல பெரிய திருட்டு தொழில் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நபர் இப்ப பாத்தீங்கன்னா திருந்திட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். காலையில வந்து நல்லா அழகா ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வேலைக்கு போற மாதிரி வந்து இங்க அழகா சைனை போட்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அங்க இருக்க எல்லா மக்கள் கூடயும் போலீஸ்காரங்க எல்லாருமே சொந்தக்காரங்க ரேஞ்சுக்கு பழகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் வாசுதேவன் உள்ள போறாரு. அங்க இருக்க எல்லாத்தையும் பாக்குறாரு. ஆனா அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் டைம் இல்லையா, இதனால போலீஸ் ஸ்டேஷனே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பா இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா இவர் சாப்பிடணும்ட்டு ஒரு பொட்டலத்தை பாத்தீங்கன்னா பிரிச்சு சாப்பிடலான்னு போறாரு. கடைசி வரைக்கும் இவரால் சாப்பிடவே முடியல. வந்த அன்னைக்கு இவரை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அசைன்மெண்ட் கூட்டு போறாங்க. அதுவும் அந்த பீட்டர் இருக்கா இல்லையா, அவர் தான் கூட்டு போறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சப்பாரி அப்படின்ற ஒருத்தர் குத்து போட்டு விழுந்தார் இல்லையா, அந்த நபரை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. போற வழியில ஒரு நபருக்கு அடிபட்டு ரத்தம் சொட்ட ஓடிட்டு இருக்கும். இந்த விஷயத்த வாசுதேவன் பாக்குறாரு. ஒரு மாதிரி மயக்கம் போடுற லெவலுக்கு போயிட்டாரு. இன்னொரு பக்கம் பீட்டரும் பாத்தீங்கன்னா சப்பாரியை போய் பாக்குறாரு. ஐசியூல இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க சுத்தி இருக்க எல்லாரையும் பாக்குறாரு, பத்மினி முதற்கொண்டு. அந்த சப்பாரியோட நண்பர்கள் வரலையும் நின்றுகிட்டு இருப்பாங்க. நேத்து என்ன நடந்தது அப்படின்றத ஒண்ணு விடாம சொல்லணும். ஈவினிங் எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி மொரப்பா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி ஒரு டீமோட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலைப்பிரதேசத்துக்கு போறாரு. காரணம் என்ன அப்படின்னா ஊர் மக்கள் யாருக்கும் தெரியாம சாராயத்தை காசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோவை கூட்டு போறாங்க. என் பின்னாடியே வா, நம்ம சுத்தி வளைச்சு பிடிக்கணும்டா, கேர்லெஸ்ஸா என்ன அப்படின்ற மாதிரி கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது இவ தெரியாதனமா பண்ணிக்கு வச்சிருக்க வலையில பாத்தீங்கன்னா காலை விட்டுக்கிறாரு. கால்ல இருந்து பயங்கரமான ரத்தம். இதனால இவங்க போட்ட மொத்த பேலும் கொலாப்ஸ். என்னடா இவன் முதல் நாளே இப்படி பண்ணிட்டு இருக்கான், சரி இப்போ முதலுதவி எல்லாத்தையும் பண்ணுன்னு சொல்லி அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாத்தையும் பார்த்து விட கட் பண்ணி அன்னைக்கு ஈவினிங் போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. சப்பாரா கூட இருந்த எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, எல்லாரும் வந்திருப்பாங்க. ஒருத்தருக்கிட்டையும் தனித்தனியா விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு செய்தி வர ஆரம்பிக்குது. போலீஸ்காரங்க சுத்தி இருக்க எல்லா ஜன்னலையும் லாக் பண்ணிட்டு இவங்களை பிடிச்சி மாத்த ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா சப்பாரா பாத்தீங்கன்னா சிகிச்சை பலனின்றி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி கண்ணா அப்படின்னா நடிச்சுக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த வாசுதேவன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி வேர்த்து போய் உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்துல பத்மினி அப்படின்ற ஒரு லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வாசுதேவனை அனுப்பிவிட அந்த மனுஷன் அடிக்கலாமா வேணாமா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க பீட்டர் உள்ள போடுறாரு. அவங்களெல்லாம் அடிக்க வேணாம், இப்படா நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அங்க இருக்கவங்க இவங்களையும் அடிச்சு ஏதாவது உண்மை கிடைக்குமான்னு கேட்டு பாத்துக்கிட்டே இருக்கு. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அங்க பாவப்பட்ட ஜீவன் சார் அப்படின்ற மாதிரி புலம்பி தள்ளிடுறாங்க. கட் பண்ணா ஊருக்கு உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 2 புது நபரோட என்ட்ரி. சப்பாரா அப்படின்ற ஒரு நபர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த நபரோட 2 பசங்க தான் இவங்க. உள்ள வந்ததோ டீ கடையில பாத்தீங்கன்னா சிகரெட் கேட்டு நிக்கிறாங்க. அந்த மனுஷனும் ஊருக்கு புது ஆள் போல பீடி தான் இருக்கு புடிச்சு கோப்பான்னு பீடியை கொடுத்து அனுப்ப வேற ஒரு ஊருக்காரங்க வராங்க, அவங்களுக்கு சிகரெட் கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் இதை பார்த்து பயங்கர கடுப்பாயிடுறாங்க. கையில ஒரு டூல வச்சிருப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் கடைக்காரனுக்கு ஒரு அடி, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு அடி, பார்த்து செதறி ஓடி போயிடுறாங்க. சோ யாருக்கும் பயப்படாத பாய்ஸ் அப்படின்ற மாதிரி இவங்களோட இன்ட்ரோ இங்க நமக்கு காமிக்கிறாங்க. கட் பண்ணா அந்த பீட்டர் கூட தான் பாத்தீங்கன்னா வாசுதேவன் தூங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்னும் கவலைப்படாதா, எல்லாம் சரியாயிடும். நம்ம வாழ்க்கையில இதை விட பெரிய கேஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா. இந்த ஊர்லயே கொல்லன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கா, மனுஷங்க முத கொண்டு மிருகங்க வரைக்கும் எல்லாரையும் சித்திரவதை பண்ணிக்கிட்டே
பேசிக்கிட்டே இருப்பானா, அவனை விட அதாவது பெரிய கேஸா இருக்க போது ஒரு பிரச்சனை இல்லடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு போக அந்த சமயம்னு பார்த்து கரண்ட் ஆஃப் ஆகுது. இவருக்கு அந்த பேரை கேட்டது ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. கட் பண்ணி சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவத்தை காமிக்கிறாங்க. இவரோட ஃபேமிலியே பாத்தீங்கன்னா கூத்து கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஃபேமிலி தான். இவரோட அம்மா பாத்தீங்கன்னா அவர் அழகா ரெடி பண்ணி ஒரு திருவிழாக்கு கூட்டு போறாங்க. அங்க இவரோட அப்பாவும் இவரோட அம்மாவும் பாத்தீங்கன்னா அழகான ஒரு பாடலை பாடி அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் கைத்தட்டல வாங்கிக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த ஒரு 4 பேர் பாக்குறாங்க. அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இதனால வாசுதேவன் தன்னோட அப்பா அம்மா கூட போய்கிட்டே இருக்கும்போது அவங்க எல்லாருமே வழி மறைக்கிறாங்க. டேய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, ஒழுங்கு மாதிரிதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கத நிறுத்து அப்படின்ற மாதிரி பேச வாசுதேவனோட அப்பா பாத்தீங்கன்னா பயங்கர கோவக்காரரா இருப்பாரு. எதிர்த்து கேட்கிறாரு. அங்க எல்லாரும் முன்னாடி பயங்கரமான சண்டை. இதோட முடிவில் வாசுதேவனோட அம்மா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. நீங்க சண்டை போட்டுக்கிட்டு எங்கேயாவது போய் வம்பு வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களால நாங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சண்டைக்கு போக சண்டை பெருசாக ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த வாசுதேவன் கேட்டு ஒரு மாதிரி நடுங்கி போய் உட்காந்துக்கிட்டே இருக்கான். அண்ட் தன்னோட அப்பாவையும் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி புடிச்சு போயிடுறாங்க. இவ தன்னோட அப்பா இல்லாம தன்னோட அம்மாவோட அரவணைப்புல வளர ஆரம்பிக்கிறாரு. அம்மா தூங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நீ தூங்கலன்னு வைய அஞ்ச கொல்ல கக்கன் மான்ஸ்டர் வந்துருவாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி பயமுறுத்துவாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் மாதிரியான உருவம். இந்த உருவத்தை பத்தி அவர் பேசினாருனாவே பாத்தீங்கன்னா பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுப்பாரு. அண்ட் அப்படியே கட் பண்ணி ஒரு நாள் கோயிலுக்கு சாமி கும்பிடணும் அப்படின்ற மாதிரி போக ஒரு நாய் பாத்தீங்கன்னா இவரை பாக்குது. அதை பார்த்ததும் இவருக்கு அது அஞ்ச கொல்ல கக்கன் தான் வந்துட்டாரு போல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகி தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறார். ஆனா அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்டுக்கு வருது. தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இந்த கெட்ட கனவால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எழுந்துக்கிறாரு. அங்க இருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு போறாரு. ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே இந்த மாதிரி அந்த சப்பாரி இறந்து போயிட்டான் இல்லையா, இதனால என்ன பண்ணது, இந்த கேஸ எந்த வழியில கொண்டு போறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல சப்பாரி பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. அப்பாவை எந்த இடத்துல கொலை பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு தீப்பெட்டி கிடைக்குது. ஆனா அது மூலமா இதை யாரும் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது லீடா வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா கிடைச்ச லீட் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த தீப்பெட்டி கிடைச்சதுல இருந்து அந்த தீப்பெட்டியை மோந்து பார்த்திருப்பாங்க. கஞ்சா வாசனை அடிக்கும். இந்த ஊர்ல யார் கஞ்சா அடிக்கிறா அப்படின்ற மாதிரி இவங்க அப்பாவோட நண்பர் இருக்கார் இல்லையா, அவரை போய் கேட்கறாங்க. அவர் பாத்தீங்கன்னா கரிமேடு மணி அப்படின்ற ஒரு நபரை சொல்றாரு. சோ அவர் எங்க இருப்பாருன்னு தேடி அறிஞ்சு ஒரு பார் பக்கம் போறாங்க. அங்க மக்கள் ரொம்ப சந்தோஷமா பாத்தீங்கன்னா கல்ல குடிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் போய் அந்த சந்தோஷத்தை தனக்குள்ள ஏத்திக்கிட்டு ஜாலியா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு. அங்க ஒரு சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. பயங்கரமான சண்டை. இதோட முடிவில் அங்க இருக்கிற ஒரு நபர் தான் கரிமேடு மணி அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த நபரை அடிச்சு புடிச்சு உண்மை எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா அதே சமயத்துல ஹீரோட கேங், போலீஸ் கேங் இருக்கு இல்லையா, இந்த கேஸ் எப்படியாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி 4 பக்கமும் தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த திருடன் ஒருத்தர் இருப்பானே, டெய்லி வந்து சைன் போட்டு போவானே, அவன் மேல பாத்தீங்கன்னா லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ சொன்னாரு அப்படின்றதுக்காக அவங்கிட்ட போய் விசாரிக்க எந்த லீடும் கிடைக்கல. கட் பண்ண இங்க அந்த கரிமேடு மணியை பிடிச்சி உண்மையை சொல்றியா இல்லையா, இல்லைன்னா உன்னை வெடி வச்சு சாவடிச்சிருவேண்டா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்க அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா எனக்கு எந்த விவரமும் தெரியாது, என் நேரமும் உன் அப்பா கூட அந்த பத்மினி பொண்ணுதான் இருப்பான்னு சொல்ல இவங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. ஆனா அதே சமயத்துல ஊர்ல ஒரு அரசியல்வாதி இருப்பாரு, அவரை காமிக்கிறாங்க. ஆனா அவர் கூடவே அந்த சப்பாரியோட நண்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவர் ஒரு பக்கம் காமிக்கிறாங்க. இப்படியே போய்கிட்டே இருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாது, எலெக்ஷன் வேலைகள் எல்லாத்தையும் முடிக்கணும், ஓட்டு எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னா ஆளை ஒருத்தர் போய் சரண்டர் பண்ண சொல்லியா எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. எல்லாரும் தங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர் உள்ள ஒரு பெரிய கத்தியோட என்டர் ஆகுறாரு. நான் தான் சப்பாரிய கொன்ன அப்படின்ற மாதிரி போக அங்க இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆனா அதே சமயத்துல அந்த திருடர் இருக்காரு இல்லையா, அவரு பயங்கர கடுப்பாய் நான் பண்ண வேலை என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்க இல்லடா, என்ன பண்ற பாருடா அப்படின்ற மாதிரி பத்மினி இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு போய் ஏய் நான் கொன்னு எவ்வளவு சித்திரவதை பண்ணனுங்க, கொலை பண்ணவும் மாட்டிக்கினாடி, இப்ப புரிஞ்சுதாடி அப்படின்ற மாதிரி கத்திட்டு போக இவங்க அமைதியா இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, சப்பாரியோட பசங்க, அவங்க பத்மினியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் போது இந்த மனுஷன் வந்து சரணடைஞ்சிட்டான், கொலை பண்ணவன் சிக்கிட்டா அப்படின்ற மாதிரி போட்டு விட்டு போயிட்டு இருப்பார். சோ பாய்ஸ் பாத்தீங்கன்னா அங்க கிளம்புறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு அந்த அரசியல்வாதி இருக்கா இல்லையா, சப்பாரியோட நண்பர் கிட்ட போய் யோ என்னைய அதுக்குள்ள ஆளை சரண்டர் பண்ணிட்டேன், ஆமா சரண்டர் ஆன ஆள் யார் யாருன்னு சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஆனா நான் எதுவுமே சொல்லல, நான் சரண்டர் பண்ண வச்சது வேற ஆள்னு சொல்லி முடிக்க. ஆனா அப்படியே கட் பண்ணி உள்ள அங்க என்டர் ஆனார் இல்லையா, அந்த நபரோட முகத்தை நமக்கு காமிக்கிறாங்க. இவரோட பேர் பாத்தீங்கன்னா கொல்லன் சங்கரன் அப்படின்றது. அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு என்ட்ரியோட வந்து நான் தான் கொலையை பண்ண அப்படின்ற மாதிரி லாக்கருக்குள்ள போய் உட்காந்துட்டு இருப்பாப்ல. அதே சமயத்துல ஹீரோ ஒரு பக்கம் காமிக்கிறாங்க. அந்த சப்பாராவோட பாய்ஸ் 2 பேரும் கிளம்பிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு பக்கம் காமிக்கிறாங்க. சோ 3 பேரும் என்னதான் ஆக போறாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி. கட் பண்ண அந்த பீட்டர் இருக்கா இல்லையா, அவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட அவனே வந்து சரணடைஞ்சிட்டான், இந்த மாதிரி எல்லாம் எஃப்ஐஆர் எழுதிப்போம் அப்படின்ற மாதிரி எஃப்ஐஆர் எந்த வழியில போட்டா கரெக்டா இருக்கும்ன்ற வித்தை
வேலைகளை எல்லாரும் கூடி முடிவெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல சப்பாரியோட பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கன்னோட உள்ள என்டர் ஆகுறாங்க. ஒரு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு போலயே அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஸ்ட்ரைட்டா வந்து என்னோட அப்பாவோட கன்னை ஹேண்ட் ஓவர் பண்ண வந்தோம், உள்ள போக முடியுமான்னு கேட்க அங்க இருக்க எல்லாரும் சுதாரிச்சுக்கிறாங்க. நீ உள்ளலாம் போக முடியாது, நீங்க இருந்து கிளம்பு, போலீஸ் எல்லா நடவடிக்கைகளும் பாத்துக்கோ, உன் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு போயா அப்படிங்கிற மாதிரி அப்பாவோட கன் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அதை வாங்கிக்கிட்டு அவங்களை எதுவுமே பண்ணாத மாதிரி பீட்டர் பாத்தீங்கன்னா அனுப்பி விட்டுட்டாரு. காட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தன்னோட வேலைகளை பாத்துக்கிட்டே இருக்கும்போது சீனியர் ஆபீசர், டேய் இன்னைக்கு ஃபுல்லா நீ தான் எங்க காவல் காக்கணும், போய் சாப்பாடு வாங்கிட்டு வரியாரான்னு கேட்க அவரு கிளம்புறாப்புல. ஆனா அந்த சமயம் பார்த்து பீட்டர் ஒரு பாக்குறாரு, என்னடா சாப்பாட்டுக்கா, போயிட்டு வாடான்னு சொல்ல கட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த உள்ள பிடிக்கப்பட்ட நபர் இருக்கா இல்லையா, அந்த நபர் சாகுற நிலைமையில பாத்தீங்கன்னா கீழே விழுந்து கிடப்பாரு. பீட்டர் அவர் பக்கத்துல நிற்கும் போது சீனியர் ஆபீசர், என்னையா இப்படி போட்டு அடிச்சிருக்கேன்னு கேட்க, சார் நான் எதுவுமே பண்ணல, அவனா விழுந்துட்டான்னு சொல்லி லாக்கரை பாத்தீங்கன்னா லாக் பண்ணி விட்டுட்டுறாங்க. பட்டுன்னு ஹீரோ வந்து இதை பாக்குறாரு. இந்த நபர் வந்து சரணடைஞ்சாரு இல்லையா, சரணடைஞ்சல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா எதுக்காக கொன்னு அப்படின்றதே சொல்லியிருக்க மாட்டாரு, கொலை பண்ணேன்னு மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. இந்த விஷயம் ஹீரோக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆமா உங்களுக்கான காரணத்தை சொல்ல முடியுமான்னு கேட்க இந்த மனுஷனும் அவரை பார்த்துக்கிட்டு ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு எடுத்து விட்டுறாப்புல. சப்பாரி இருக்கா இல்லையா, வேலை செய்யற பசங்க கூட சேர்ந்து சீட் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதே இடத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த நபரும் சீட் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அவரோட குழந்தை இவரை தேடிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஓடி போய் பாத்தீங்கன்னா ஒளிஞ்சிக்கிறாரு. அந்த குழந்தை அங்க வந்து இவரோட அப்பா இங்க வந்தாரான்னு கேட்க அங்க இருக்க எல்லாருமே போய் சொல்றாங்க, வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இந்த குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு பன்னிக்குட்டி வளர்க்கும், அது ஓடி போய் அந்த நபர் பக்கத்துல நின்னுக்குது. இதனால அந்த குழந்தை பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருது, அம்மா இல்லாம நீங்க தானே என்ன வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமாப்பா அப்படின்ற மாதிரி கியூட்டா கோவப்பட்டுக்கிட்டே போக இவரும் அழகா சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காரு. சோ இவங்களோட வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி உங்களோட வீட்டோட சேர்த்து நமக்கு இந்த விஷயத்த காமிக்கிறாங்க. கட் பண்ண அன்னைக்கு தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தையோட பன்னிக்குட்டியை காணும். இதனால அந்த குழந்தை என்னாச்சு அப்படின்ற மாதிரி தேடி போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி அப்பா போறாரு. நைட்ல வெளியே வரக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லி இருக்கான்னு பேசிக்கிட்டே இருக்கு. அந்த ஊர்ல எல்லாருக்கள்லயும் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்க கொல்லன் இருக்கான் இல்லையா, அவன் பாத்தீங்கன்னா அங்க வந்து எல்லாரையும் பயமுறுத்திட்டு ஓடி போயிட்டான். சோ அவன் தான் பன்னிக்குட்டியை தூக்கிட்டு போயிட்டான் போல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு போயிருச்சு. இதனால இந்த குழந்தை பாத்தீங்கன்னா சரியாவே சாப்பிடுறது இல்ல, சரியாவும் பேசுறதும் இல்ல. அந்த பன்னிக்குட்டி இல்லாம ரொம்ப சோகத்துல இருக்காங்க அப்படின்றத இவங்களோட அப்பா பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாரு. ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரோட நண்பர்கிட்ட போய் பேச அந்த மனுஷனும் சரக்கு வாங்கி கொடு, நான் ஏதாவது ஐடியாவை சொல்றேன்னு சொல்ல ஒரு பக்கம் இவரோட குழந்தை பாத்தீங்கன்னா அப்பா வருவாரு, தனக்காக தன்னோட பன்னிக்குட்டியை திருப்பி தருவாரு அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கு. குழந்தை யாரும் வரல அப்படின்றத புரிஞ்சுக்குது. இதனால தானே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போக கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு வேற ஒரு பன்னிக்குட்டியை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா தன்னோட குழந்தைய காணும். அங்க இருக்க இவரோட அம்மாவை பயங்கரமா திட்டிட்டு குழந்தைய தேடணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்களோட காட்டுக்குள்ள போறாரு. நிறைய தீப்பந்தத்தை எல்லாத்தையும் வச்சு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஓரமா பாத்தீங்கன்னா அவரோட குழந்தையோட சடலம் கிடைக்குது. மனுஷன் உடஞ்சு போயிட்டாப்ல. அண்ட் போலீஸ்காரங்களும் செக் பண்ணி பாக்குறாங்க. மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. உங்களோட பொண்ணு இயற்கையா தானே இறந்திருக்கா, அதுக்கு எதுக்காக இவ்வளவு வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க கட் பண்ணா இன்னொரு பக்கம் பத்மினி இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு நபர் முன்னாடி போய் நிக்கிறாங்க. அந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா பீட்டர் இருக்கா இல்லையா, அந்த மனுஷன் தான். உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் சூப்பரா இருக்கு, கொஞ்சம் கிட்ட வர முடியுமான்னு கேட்க அப்பதான் இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி கனெக்ஷன் அப்படின்றத ஒரு பிளாஷ்பேக்ல காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. பத்மினிக்கு பாத்தீங்கன்னா ஒரு கணவர் இருந்திருப்பாரு. அவர் சப்பாரி கீழே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் காட்டுக்குள்ள வேட்டையாடலாம் அப்படின்ற மாதிரி போக பத்மினியை பாத்தீங்கன்னா சப்பாரிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே வராது போல மன்னிச்சிருப்பான்னு சொல்லி அந்த நபரை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கொலை பண்ணிட்டு பத்மினியை பாத்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்குள்ளே வேலைக்கு வச்சுக்கிறாரு. எவ்வளவு நாள் நீ தனியா இருப்ப, உனக்கு தான் நான் இருக்கனே அப்படின்ற மாதிரி அவங்கள தவறான முறையில நெருங்கிக்கிட்டே இருக்கு. இவங்க ஒரு கட்டத்துக்கு மேல இவர்கிட்ட இருந்து விலக முடியாது அப்படின்றது உணர்ந்துகிட்டு தன்னோட கணவரை கொண்டுட்டா இல்லையா, இதனால சரியான நேரம் வரட்டும் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்காங்க. சோ அதனால பீட்டர் உதவியை தேடி இருப்பாங்க. பீட்டர் மூலமா அந்த நபரை கொண்டுட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இவங்க இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கு. கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா அந்த அரசியல்வாதி இருக்காரு இல்லையா, அவர் தான். இது நேரம் வரைக்கும் அந்த சப்பாரியோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு வந்தேன். அவன் சொன்ன ஆளே அங்க சரண்டர் ஆகலையாப்பா, வேற யாருப்பா அங்க சரண்டர் ஆயிருக்கான்னு கேட்க இந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு. வேகமா கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிருப்பாரு. ஆனா அந்த சமயத்துல தான் ஹீரோ சாப்பாடு வாங்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்பி இருப்பாரு. அங்க ஜாயின் ஆகுது. இவர் உள்ள போய் அந்த மனுஷன் கிட்ட, டேய் நீ சப்பாரிய கொல்லலன்னு தெரியும், எதுக்காகடா சரணடைஞ்சிருக்க, உனக்கு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க அந்த மனுஷன் பயங்கர கோவமா ஒரு ஆணி இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு உனக்காக தான்டா இது எல்லாத்தையும் பண்ண அப்படின்ற மாதிரி இவரை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி வெறித்தனமா ஓடி வந்துகிட்டே இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை நடக்குது. அண்ட் பீட்டர் பாத்தீங்கன்னா அவரை அடிச்சு போட்டு அவரோட கழுத்துல காலை வச்சிடுறாரு. கழுத்தை பிடிச்சி யாரும் வராத நேரமா பார்த்து அவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்பதான் இந்த நபர் எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பீட்டரை கொலை பண்ண ட்ரை
பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற விஷயம் ரிவீல் ஆகுது. தன்னோட அப்பாவை தேடி அந்த பொண்ணு வீட்டை விட்டு கிளம்பி இருக்கும் இல்லையா, அந்த சீட் ஆடுவாங்க இல்லையா, அங்க போயிருக்கும். அப்பா வந்திருக்காரான்னு கேட்க இல்லன்னு ஒரு பதில். இதனால அப்பா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க இடத்த போய் பாக்குறாங்க, அங்கேயும் இல்ல. என்ன பண்ணதுன்னு தெரியாம சோகமா நடந்து போய்கிட்டே இருக்கு. இந்த பீட்டர் பாத்தீங்கன்னா இவங்கள பாக்குறாரு. என்னம்மா புது துணிலாம் போட்டிருக்க, நம்ம அப்படி போய் பேசலாமா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் தகாத முறையில நடந்துக்கலான்னு பாக்க குழந்தை கத்த ஆரம்பிக்குது. இதனால என்ன பண்ணுதுன்னு தெரியாம வாயில கை வச்சு அழுத்திக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தையோட கையில பாத்தீங்கன்னா சாக்லேட் இருக்கும். அந்த சாக்லேட் ஒரு பேண்ட்டுக்குள்ள ஒட்டிக்குது. அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா அந்த இடத்துல துடி துடிக்கு இறந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மனுஷன் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீட் ஆடணும்னு மறுபடியும் போக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குழந்தைங்க வந்துட்டு போச்சு இல்லையா, அப்ப கையில சாக்லேட் இருக்கிறத ஒரு நபர் பார்த்திருப்பாரு. அதே சாக்லேட் இவரோட பேண்ட்ல இருக்கிறத பார்த்து சந்தேகமா இருக்கும். சோ இதனால இந்த விஷயம் குழந்தையோட அப்பா கிட்ட போகுது. அவரும் பாத்தீங்கன்னா கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இறங்கி வந்திருப்பாரு. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே ரிவீல் ஆகி நம்ம ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா மொத்தமா இது தெரிஞ்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரி முடிக்கிறாங்க. அந்த மனுஷன் திக்கு திக்குன்னு இருக்க கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. ஹீரோக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருச்சு அப்படின்றத பீட்டர் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறாரு. சரி என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே அப்படின்ற மாதிரி லூஸ்ல விட இன்னொரு பக்கம் சப்பாரி பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. தன்னோட அப்பாவை கொலை பண்ணவன அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரிகிட்டே இருக்கு. அப்பதான் அப்பாவோட நண்பர் இருக்கா இல்லையா, அவர் சொத்து எல்லாத்தையும் ஏமாத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது. சும்மாவே இவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. இப்ப சொல்லவா வேணும், அவர்கிட்ட போய் அவர்கிட்ட பெரிய டார்ச்சரா ஒண்ணு குத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மனுஷன் செதறி போக கட் பண்ணி இன்னொரு பக்கம் அந்த ஊரே பயமுத்திக்கிட்டு இருக்க கொல்லன் அப்படின்ற ஒரு திருடன் இருக்கா இல்லையா, அவனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பீட்டர் பாத்தீங்கன்னா போகிறாரு. எனக்கு ஒரு பிரச்சனை, நீ ஒண்ணு பண்ணுப்பா, ஸ்டேஷனுக்கு வந்து சரணடைஞ்சிரு, ஸ்டேஷன்ல இருக்கவன போட்டு திருடு, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராம நான் உன்னை வெளியே விட்டுட்டேன்னு சொல்ல இந்த மனுஷன் ஒத்துக்க மாட்டாரு. அங்க இருந்து போகலான்னு ட்ரை பண்ண பீட்டர் பாத்தீங்கன்னா மொத்த போலீஸ் படையோட தான் வந்திருப்பாரு. அந்த திருடனை பிடிக்கணும் அப்படின்னு மாதிரி திரட்டிட்டு வந்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி பிடிச்சி ஜெயிலுக்குள்ள கூட்டு போயிடுறாங்க. சோ இப்ப பீட்டருக்கு ஏத்த மாதிரி எல்லாமே அமைஞ்சிருச்சு இல்லையா, இதனால நேரம் வரட்டும் அப்படின்னு மாதிரி காத்துக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த அரசியல்வாதி மேடையை போட்டு ஜம்முன்னு ஓட்டு வாங்கணும் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. சப்பாரிய கொலை பண்ணவங்களை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு மாதிரி வாயை திறக்க எங்க இருந்து ஒரு பாம் வந்து விடிஞ்சு மொத்தமா வெடிஞ்சு போயிடுது. காரணம் என்ன அப்படின்னா சப்பாரி பாய்ஸ் தான் தன்னோட அப்பாவை ஏமாத்தி இவனும் கூட இருக்கவனும் ஏதோ வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்றத ஸ்பாட் அவுட் பண்ணிட்டாங்க. உயிரோடு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டுறாங்க. மிச்சம் இருக்கிறது ஜெயில இருக்கவன் தான் அப்படின்ற மாதிரி அங்க கிளம்ப இன்னொரு பக்கம் சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க பீட்டரை காமிக்கிறாங்க. ஸ்டேஷன்ல யாருமே இல்ல அப்படின்ற தகவல் இவரோட காதுக்கு வந்து சேருது. அங்க இருக்கிறது வாசுதேவன் அப்படின்ற நம்ம ஹீரோ மட்டும்தான். இதனால அவர் பாத்தீங்கன்னா அசந்த நேரமா பார்த்து அடிச்சு ஒரு இடத்துல விலங்க மாட்டி கட்டி போட்டுட்றாப்ல. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த குடிச்சிட்டு வந்து அக்யூஸ்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து டேய் நீ வந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பு, ஆள் வந்துட போறாங்கடா, எல்லாம் பட்டு பட்டுன்னு நடக்கணும்னு சொல்ல அதே சமயத்துல உள்ள இருக்க அந்த பொண்ணோட அப்பாவும் பீட்டரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டை திறந்துகிட்டு ஓடி வராப்ல. சுத்தி முத்தி நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கத்தி ஒழிச்சு வச்சிருப்பாரு. அது எல்லாத்தையும் எடுத்து சண்டை போட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க பீட்டருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. பரவாயில்லையாப்பா, வெல் பிளான்டோட தான் வந்திருக்க, ஆனா என்ன பையன் என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி திருப்பி சண்டை செஞ்சுக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், அதாவது அந்த நபரை காப்பாத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக எவ்வளவோ கத்தி பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு வயலும் கேட்கறதா தெரியல. அங்க ஒரு பயங்கரமான சண்டை, அந்த நபரை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி பீட்டர் ஒரு பக்கம் கூட்டு வந்து அக்யூஸ்ட் ஒரு பக்கம் மாத்தி மாத்தி போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து சப்பாரி பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, வெடிகுண்டோட உள்ள என்டர் ஆகுறானுங்க. தான் அப்பனை கொண்டவனுங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வலவீசி அலைஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க இல்லையா. இப்போ அந்த நபரை பார்த்துட்டாரு, அவரை கொள்ளலான்னு போக அங்க பக்கத்துல இருக்க பீட்டரோ டே இவன் தான்டா சீக்கிரம் போட்டு போடா அப்படின்ற மாதிரி உசுப்பேத்து இந்த சைடு இருக்க ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல கையை உடச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டாரு. இவன் இல்ல நான் சொல்றத கேளுடா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சப்பாரி பாய்ஸ் பாத்தீங்கன்னா சுட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம அங்க இருக்கிற மொத்த கண்ணு எடுத்து கண்ணா பின்னான்னு சுட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு குறி கூட மிஸ் ஆகுற மாதிரியே தெரியல. கடைசியா பீட்டர் மட்டும் தான் உயிரோட இருக்கான். அவனை சுடணும் அப்படின்ற மாதிரி போகும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுது. இதனால என்ன பண்ணுதுன்னு தெரியாம கண்ணை மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டே இருக்கு. அங்க ஒரு ஹைட் அண்ட் சீக் கேமே போக்கிட்டே இருக்கு. இதோட முடிவுல அவரையும் சுட்டு பிடிக்க அப்பதான் நம்ம ஹீரோ சாஃப்டான ஆள் கிடையாது, அவர் ஒரு முரட்டுத்தனமான ஆள் அப்படின்றத காமிக்கிறாங்க. இது நேரம் வரைக்கும் அவர் சாஃப்டான ஆள் அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக்ல கூட காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. தன்னோட அப்பா ஒரு கோவக்காரர் தான் இல்லையா, அதே கோவம் பாத்தீங்கன்னா இவருக்குள்ள இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அந்த அஞ்ச கொல்ல கொக்கன் வந்தா அப்படின்னா இவர் பயந்து ஓடுவாரு அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கும். ஆனா இவர் பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டாரு. அதுவாவே நம்ம மாறணும் அப்படின்ற மாதிரி இவர் தோர்த்திட்டு வரும் இல்லையா, அந்த நாயை கூட பாத்தீங்கன்னா தலையை வெட்டி அந்த தலையை பாத்தீங்கன்னா அவரோட பேக் உள்ள வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஆள். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இவர் கோவத்தை அடக்க முடியாம வெளிப்படுத்துற மாதிரி இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு பொறுத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனதால இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா
அதே சமயத்துல சின்ன வயசுலயும் பாத்தீங்கன்னா இவர் அஞ்சு நடுங்கிட்டு இருக்க அந்த அஞ்ச கொல்ல கக்கன் அப்படின்ட்டு ஒரு உருவம் பாத்தீங்கன்னா இவர் முன்னாடி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க மாதிரியும் இவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரியும் நமக்கு காமிக்கிறாங்க. அண்ட் பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தது இல்லையா, இது எல்லாமே ஒரு அசம்பாவிதத்தால நடந்தது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா பீட்டரோட டெட் பாடி கிடைக்கல அப்படின்னு மாதிரி மத்த போலீஸ்காரங்க எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது என்ன ஆச்சு அப்படின்றது நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா. அவர் காயங்களோட கண் திறக்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. முடிக்கும் போது ஒரு பெரிய நாடகம் பாத்தீங்கன்னா அரங்கேறிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. நடந்த இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதுல போய்கிட்டே இருக்கும். மக்கள் எல்லாருமே ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு மாதிரி கையை தட்ட இந்த படம் இதோட கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பா இந்த வீடியோவை என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதுல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.